இறைவனுக்கு ஒரு சிறப்புக்குரிய நாள். 1000 பிறை கண்ட ஒரு நிகழ்ச்சி 80 ஆண்டுகள் என்று சொல்வார்கள். அந்த 80வது ஆண்டு சுதந்திர தின விடுதலை நாள் திருவிழா இன்று கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அத்துணை இதயங்களுக்கும் அத்துணை ஆளுமைகளுக்கும் பெற்றோர்களுக்கும் எனது அருமை மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் விடுதலை திருநாள் வாழ்த்துக்களை உரித்தாக்கி மகிழ்கின்றேன். இன்று ஒரு சிறப்பானது ஒரு கவி அரங்கம். கவி என்பது கட்டுவதல்ல, அது கொட்டுவது. கவி என்றால் சென்று விதயத்தை தைக்க வேண்டும். கவி சென்று தைத்தால் அது கவி தை என்று சொல்வார்கள். கவிதை நடந்தால், எழுத்துக்கள், வார்த்தைகள், சொற்கள் நடந்தால் அது கவிதை. உரைநடை நடனமாடினால், நர்த்தனமாடினால் அதற்கு பெயர் கவிதை. காவியமாக மிளிரும். நர்முகை எல்லாம் அழகாக முத்திரை பதிக்கும் ஆற்றல் மிக்க கவி ஆளுமைகள் இங்கே பலர் இருக்கின்றார்கள். இன்றைய நாள் ஒரு கவியரங்கம் கொடுத்து அதில் உறவுகள் என்ற தலைப்பை கொடுத்து அந்த உறவுகளின் மூலமாக தாயை பற்றி, தாரத்தை பற்றி, தந்தையை பற்றி, தனையனை பற்றி, தம்பியை பற்றி உறவுகளை எல்லாம் படம் பிடித்து காட்டிய ஆளுமை கவிஞர்களுக்கு வாழ்த்துக்கள் சொல்வதோடு அத்தனை உறவுகளை இணைத்து உறவுகள் என்ற தலைப்பில் உங்கள் முன்னால் சில வரிகள் நானும் ஒரு கவிதை வாசிக்கப் போகின்றேன். இந்த கவிதையினுடைய சாரமே நான் உரைநடையில் கிட்டத்தட்ட 27 நூல்களுக்கு மேலாக படித்திருக்கின்றேன். திருக்குறள் உரை ஆசிரியராக இருக்கின்றேன். 8 பதிப்புகள் வந்துவிட்டன. தமிழுக்கும் திருக்குறளுக்கும் இலக்கியத்திற்குமாக 50 ஆண்டுகள் இலக்கிய பணியில் பயணம் செய்தவன். இலக்கிய நடையில், கவிதை நடையில் நான் கண்ட உணர்வுகள் காதலாக, சேவையாக, உழைப்பாக என்று பல்வேறு தலைப்புகளில் 100 தலைப்புகளில் வாழ்வியல் சுவடுகள் என்ற நூலை எழுதியிருக்கின்றேன். விரைவில் அது வெளியிட உள்ளது. அந்த நூலின் ஒரு பகுதியாக உறவுகள் என்ற தலைப்பில் நான் எழுதிய கவிதையை உங்கள் முன் பகிர்ந்து கொள்வதில், பதிவு செய்வதில் பெருமிதம் கொள்கின்றேன். உறவுகள். உறவுகள் என்பவை உயிரின், இதுல நான் சொல்ற அனைத்து உறவுகளும் அடங்கிவிடும். உறவுகளை இணைத்து வடித்த கவிதை இது. உறவுகள் என்பவை உயிரின் உன்னத செல்வம். உலகினில் வாழ்வை ஒளிர்க்கும் இனிய நல் வாழம். அன்பெனும் ஆற்றில் அருள் என்னும் நீராடி ஆயுள் முழுவதும் ஆதரவாய் நின்றிடும். தாயின் கரம் ஒரு தன் மழை நிழலாக, தந்தையின் சொற்களோ தன்னம்பிக்கை தீபமாகும். உடன்பிறப்பின் உள்ளம் உறுதுணையாய் மலர்ந்தால் உயிர்க்கெல்லாம் இன்பம் ஊற்றெனப் பெருகிடும். நட்பென்னும் நெஞ்சம் நம்பிக்கையின் பலமாய் நாள்தோறும் வாழ்வை வளமுடன் இணைத்திடும். மன்னிக்கும் மனம்தான் மகத்தான உறவாகும். மறந்திடும் குறைகளே மகிழ்வென்னும் மலராகும். பாசத்தின் பிணைப்பே பறந்திடும் சொர்க்கமாகும். பகிர்ந்திடும் இதயங்கள் பலம் என்னும் பொக்கிஷமாகும். விட்டுக் கொடுத்த வாழ்வே வெற்றியின் வழியாகும். விழியிலோர் புன்னகை வீடெங்கும் மலர்விக்கும். உறவுகள் காத்தால் உயர்வுகள் தானே வரும். உண்மையும் அன்புமே உலகினில் நிலைத்திருக்கும். உறவுகள் வாழ்க, ஒற்றுமை ஓங்குக, உலகமெல்லாம் அன்பின் இல்லமாய் விளங்குக, நலம் பெற்று அனைவரும் நீடூழி வாழ்க என்று சொல்லி வாய்ப்பளித்த இறைவனுக்கு நன்றி சொல்லி உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா. வாழ்த்துக்களுடன் வாழிய நலனே, வாழ்க வல்லாண்டு.